எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு இங்கிலீஷ் வராது, மலையாளம் வராது, ஆனால் தெரியும், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய மலையாளிஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு அது ஒரு மிக்ஸ் ஆச்சு. இப்போ பெங்களாம் நான் வந்து ரமேஷேட்டா, ராஜகிருஷ்ணன், அஃப்கோர்ஸ் பிருத்விராஜ் சார், ராஜேட்டா நம்ம எப்போவும் வந்து பெஸ்ட் இருக்கும். ஸோ அது எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். It's a big collaboration between Malayalam industry and Kannada industry. So many technicians work with us, and even Arvind Bengalan சொன்ன மாதிரி விலேத் புதால வந்து ஒர்க் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கொலாபரேஷன் போயிட்டு இருக்கு. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட், எஸ்பெஷலி ரோனாக்ஸ், சுரேஷ் ஏட்டா, சுதேஷ் ஏட்டா எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணாரு கூட. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ the world of Kantara, the man versus nature, இந்த ஒரு அந்த நடுவில் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து அந்த ஒரு மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ன நடக்குது அதான் ஸ்டோரி சொன்ன வந்தோம் நம்ம வந்து அதோட எக்ஸ்டெண்ட் தான். ஸோ மூலத்தில் அந்த ஆதியில் வந்து என்ன நடந்தது, எப்படி இருந்தது. we didn't have any reference for this film. ஸோ பேசிக்கலி நாங்கள் வந்து இது எழுதும் போது ஒரு ரைட்டிங் ஸ்டேஜ்லேயே we had one research team. So அந்த தெய்வ நர்த்தகாஸ், அப்புறம் சம் ப்ரொஃபஸர்ஸ், இந்த மாதிரி அதை பற்றி நிறைய படித்தவரை கூட நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்டோரி ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளே டைலாக் வந்ததுக்கப்புறம் ஒரு நிறைய வாட்டி நம்ம வந்து நரேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் தட் இஸ் அரவிந்த் கஷ்யப். இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆகட்டும், இந்த சாப்டர் 1 ஆகட்டும், நான் என்ன ஒரு நினச்சேன், நாங்கள் என்ன ஒரு எழுதும், ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடியா, ஒரு விஷன் வச்சுக்கிட்டு வந்தப்போ திங்க் இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருந்தால் அந்த படம் எந்த அளவுக்கு வர முடியும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் காந்தாரா நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டெக்னீஷியன் டீம். ஸோ நான் நடிச்சுக்கிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து நடக்கிற என்னென்னா என் ஊரில் தான் படம். ஸோ மொத்த காந்தாரை வந்து அந்த கெராடி, குந்தாப்பூர், முதூர் இங்கே தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ அரவிந்துக்கெல்லாம் வந்து வரும் டிஓபியா சும்மா கேமரா வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஸோ இட் வாஸ் லைக் அவனும் ஒரு ஷோல்டராக எனக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கு படத்தோடைய ஒரு குவாலிட்டிக்காக, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்டில். ஸோ தேங்க்யூ முக ஃபார் தட். அண்ட் பெங்கலான், ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஜஷன் அரவிந்த் எனக்கு கொடுத்தது. பிகாஸ் பெங்கலான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில், இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் பில்டிங்கில், இட் இஸ் நாட் அபவுட் ஸ்கேல்னு ஒரு சும்மா செலவு பண்ணிட்டு ஏதோ ஒரு பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த ஸ்டோரியில், அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கிற ஸ்கேல், அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ், ஸ்பெஷலி அந்த கிங்டம், இந்த பேலஸ் ஆகட்டும், ஒரு போர்ட் ஆகட்டும், அந்த ட்ரைபல் செட்டில்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே எலிமெண்ட்ஸ் கொண்டு வரும்போது ஸ்டோரி செட் இன் 4th century 5th century மாதிரி தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம நிறைய டிஸ்கஷன் லாஸ்ட் 1.5 year பிஃபோர் கோயிங் டு த ஃப்ளோர், நாங்கள் பெங்கலான், அரவிந்த் எல்லாருமே அந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இது எப்படி நம்ம கொண்டு வரலாம், ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும், சேம் டைம் அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கணும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ இதுதான் மெயின் தாட் இருந்தது. அந்த டைமில் இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே ரெஃபரன்ஸ் கிடையாது. ஸோ நாங்கள் புக்கில் படிக்கிறது, கேட்குறது, டிஸ்கஷனில் வர்றது, ஒரு இமேஜினேஷன், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட், காப்பன் ஒரு என்னோட டீமில் இருந்த டிசைனர், ஸோ எல்லா கேரக்டர்ஸு, அந்த அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே சொல்லி தான் அதை வந்து நம்ம அதை ஸ்கெச் பண்ணிவிட்டு, அங்கேயும் நிறைய ஸ்கெச் ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரேம்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு சில இமேஜஸ் எல்லாம் எடுத்து, ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு இட் இஸ் கம்ப்ளீட்லி டீம் ஒர்க். எல்லாரும் வந்து என்னை பற்றி பேசுகிறாங்க, இவர் எல்லாம் சேர்த்து தான் காந்தாரா. நான் வந்து என்னை வந்து சும்மா முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் ரமேஷ் சேட்டா சொன்ன மாதிரி இட் இஸ் லைக் 5 yearsல இந்த நம்ம வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் ஆகட்டும், நாங்கள் வேறு ஒர்க் பண்ண படம் ஆகட்டும், எல்லாமே ரமேஷ் சேட்டா தான், அவருடைய ஸ்டுடியோவில் தான் டிஐ போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ கர்நாடகாவில் நம்ம ஒரு 2-3 days முன்னாடி தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ அங்கே விட்டு ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்துட்டுருக்கோம். இங்கே வந்துட்டுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த அப்லோடிங் ஃபைனல் ஒர்க்கு இங்கே தான் போயிட்டுருக்கு. ஸோ ராஜாகிருஷ்ணன் சப்தா ரெக்கார்ட்ஸில் வந்து ராஜாகிருஷ்ணன் சார் சவுண்ட் டிசைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய எல்லா படம் அவர் தான் பண்ணார்.
So basically it is all the same team from so many years. So and especially thanks to Sunita and Prithviraj sir, நம்ம படமா வந்து லாஸ்ட் டைம் அவர் சொன்ன மாதிரி எங்க இருந்த படம் ஒரு எங்க ஒருக்கு கொண்டு போயிட்டு ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணது. ஸோ அவருக்கும் ரொம்ப ஆசையா இருந்தது. நானும் வர ப்ரெஸ் மீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷூட்ல அவருக்கு ஷூட்டை விட்டுட்டு வர முடியல. ஸோ அண்ட் ஃபைனலி மை கோ ஆர்டிஸ்ட் ருக்மிணி அண்ட் ஸ்பெஷலி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்ல ஜெயராம் சார் இருக்காங்க. அவரும் இன்னைக்கு ஷூட் தான். அதர்வைஸ் எங்களுக்கு ஒரு கேரளால ஒன் மோர் ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி இருப்பார் அவரு. ஸோ ஹி வாஸ் ஸோ ஹாப்பி நம்ம ஊர்ல வந்து பார்த்து. எப்பவுமே கொல்லூருக்கு முகாமிக்கு வந்துட்டு இருப்பாங்க அவரு. ஸோ அவருக்கு டெம்பிள் வந்த மாதிரி தான். ஸோ ஒன் மோர் டைம் நான் வந்து கொல்லூர் அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிரேட்ஃபுல் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் குல்ஷன் தேவையா. இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் அற்புதமான கலாவிதர் எல்லாமே வந்து நடிச்சாங்க இந்த படத்துல. பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்தாங்க. அண்ட் ஸ்பெஷலி இது எல்லாத்துக்குமே இவர் எல்லாருமே பில்லரா இருந்தா. ஆனா அந்த பில்டிங் கட்டின இடம் வந்து ஹொம்பாளை ஃபிலிம்ஸ். விஜய் கிரகுந்தூர் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் எங்களுக்கு. ஒரு அரவிந்துக்கு அஸ் அ டிஓபி அவருக்கு என்ன வேணும் ஒண்ணுமே ஒரு குறை இல்லாம பாத்துக்கிட்டு பெங்கலான் வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணும்போது அந்த செட்டுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு செட்டை போடணும். அந்த மாதிரி இருந்தா அதுல டீட்டெயிலா உட்காந்துட்டு வேலை பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூடவே டிராவல் பண்ணிருக்காங்க. இப்போவும் வந்து நார்மலி எந்த ப்ரொடியூசர் வந்து அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்காது. அவ்வளவு நம்ம கூடவே டிராவல் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஹொம்பாளை ஃபிலிம்ஸ் இஸ் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பவர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் மோஸ்ட் சக்சஸ் ரேட் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்ம கூட இருக்கும்போது அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலா ஒரு புஷ் இருந்தது. ஸோ அக்டோபர் 2 வந்துட்டு இருக்கோம். எல்லா சேம் லவ் பிளெஸிங்ஸ் வேணும் எங்களுக்கு. அண்ட் ஈவன் அஜினீஷை மிஸ் பண்ணிட்டேன். இந்த டைமும் பியூட்டிஃபுல்லான மியூசிக் இருக்கும். பியூட்டிஃபுல் வெரி த்ரில்லிங் பிஜிஎம் இருக்கும் படத்துல. எல்லாரும் 2 வாங்க, தியேட்டர்ல சந்திப்போம். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much. അദ്ദേഹം പറഞ്ഞ പോലെ തന്നെ ഐ തിങ്ക് ട്രെയിലർ റിലീസ് ആയപ്പോൾ ഹി ഹാസ് ഗോട്ട് എ ഹ്യൂജ് റെസ്പോൺസ്. അത് ഒരു ലാംഗ്വേജിൽ മാത്രമല്ല, മലയാളം ആയാലും തെലുങ്കു ആയാലും ഹിന്ദി ആയാലും 15 മില്യൺ 30 മില്യൺ വ്യൂസ് ഒക്കെയാണ് നമ്മളുടെ യൂട്യൂബിലും ഉള്ളത്. സോ വി നോ എത്രത്തോളം ഹൗ മച്ച് പീപ്പിൾ ആർ വെയിറ്റിംഗ് ഫോർ ദിസ് മൂവി. ആൻഡ് ആസ് യു ടോക്ട് അബൌട്ട് ദ മ്യൂസിക്, ഐ തിങ്ക് Varaha Roopam has created a magical delusion for all of us. And of course the acting, the direction, and there's nothing that we can say that was okay or anything. Everything was beyond our expectations. And right now I know നിങ്ങൾ എല്ലാവരും കുറേ ചോദ്യങ്ങളായിട്ടാണ് കാത്തിരിക്കുന്നത്. Even though if Jairam or anybody couldn't join us over, I know this whole team over here is going to take us through that magnificent journey that they had experienced while they were shooting this film. So everybody, ladies and gentlemen, the press team, നിങ്ങൾക്ക് എന്ത് ചോദ്യം ഉണ്ടെങ്കിലും നമ്മളുടെ ടീമിന്റെ അടുത്ത് ചോദിക്കാവുന്നതാണ്. You can shoot out your questions and they're all yours. Thank you. Yeah. Hello, sir. Hi. Best wishes for the film. Thank you. In Kandara 1, the first part, the Varaha Rupa, which is the third Rupa of Lord Vishnu, had a major part to play. So the protagonist also hunts a Varaha, so that it becomes a major part of the film. So does that kind of an impact, that kind of a Lord Vishnu reference is there in Kandara? Which is basically we call it is a Shiva Gana. பஞ்சுர்லி தெய்வத்துடைய ஒரு ரெஃபரன்ஸ் தான் வந்துடும். ஸோ இட் இஸ் நாட் கனெக்டட் டு விஷ்ணு. ஸோ இட் இஸ் பேசிக்கலி அந்த கனெக்ஷன் இருக்கு. ஸோ இட் இஸ் லைக் எல்லாமே ஒரு பர்ஸ்பெக்டிவ் அது. அந்த கனெக்ஷன் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா சிவ கணான்னு சொல்லுவோம். இட்ஸ் கனெக்டட் டு சிவருடைய கணா. அந்த பஞ்சுர்லி, அந்த வைல்ட் போர் எல்லாமே கனெக்ட் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் கரெக்ட் தட் திங். So we always analyze the victory of a film based on the collection records. So when we are tracking the records, the Kandara part 1 actually cost around like 14 to 15 crores as per internet records, and it collected. And it collected over like 300 crores or something. So it's like 30 times the budget. So, is there a pressure? Are you into this number game? The box office? No, I'm not into that number game.
ஸோ வி ஆர் இன் டு திங் த ஹோல் டீம். ஒரு எனக்கு லைஃப்ல வந்து ஒரு ரொம்ப பெரிய பட்ஜெட் படம் அப்போ அந்த காந்தாரா. நான் ஒரு ஹீரோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ஒர்க் பண்ணது கிடையாது, அதை டைரக்டர் பண்ணது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 3.5-4 crores பண்ற ஒரு ஆளா இருந்தது நான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 15 crore 16 crore படம் வந்துச்சுன்னா ரிலீஸ் டைம்ல பயங்கரமா ப்ரெஷர் இருந்தது. அப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா எல்லாருமே இது ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் தி கலெக்ஷன் நம்பர் சம் 400+ crores அந்த மாதிரி சொல்லிட்டு அது ரிலீஸ் ஆயிட்டு ஆடியன்ஸ் பெருசாக்கிட்டு பட்ஜெட் குறைச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போ பயங்கரமா டென்ஷன் இருந்தது. ஸோ எப்படி ஆயிடுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்பர் கேம்ல நம்ம போக முடியாது எப்பவுமே. ஆனா அந்த 1000 கோடி கிளப் 1000 crore கிளப் அந்த விஷன் இருக்கு உங்க டீமுக்கு. எங்களுக்கு ஆடியன்ஸ் கிளப் போதும்னு ஒண்ணு நினைக்கிறேன்னா ஆடியன்ஸ் கிளப் இருந்தா ஸோ ஃபேன்ஸ் கிளப் இருந்தா அது போதும்னு நினைக்கிறேன். அது அவர்தான். ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு படம் வந்து நாங்க வி கேன் மேக் அ ஃபில்ம், ஆனா அது பெருசு சின்னதாக்குறது ஆடியன்ஸ் தான். அவரு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சூப்பர் ஷோ எங்கேருந்து எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் காந்தரோ எங்கேருந்து எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து லோக்கா வந்து ஒரு மலையாளம் ஃபிலிம்ல இருந்து அது வேர்ல்டு வைடு எப்படி ஒரு சவுண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ அது ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ அவருக்கு எது பிடிச்சிருச்சுன்னு ஒரு படமா அவர் பெருசாக்கலாம் சின்னதாக்கலாம். ஸோ இட் இஸ் அப் டு தெம். நாங்க வந்து எப்பவுமே ஒரு ஹானஸ்டா இப்போ வந்து ஒரு காந்தாரை வந்து நீங்க அதை கொண்டு போய் பேன் இண்டியா வேர்ல்டு வைடு அதை ரீச் பண்ணிட்டு அது வந்து எங்களுக்கு ப்ரெஷர் எடுத்தா ஐ திங்க் அது ஜஸ்டிஃபை ஆக மாட்டாதுன்னு நினைக்கிறேன். நான் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிட்டு நாங்க வந்து இன்னும் அதிகமா எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் நல்லா போட்டிருக்கோம். நிறைய டிஓபி பெங்லான் நம்ம எல்லாருமே ரமேஷேட்டா ஒன்றும் இல்லை, ரமேஷேட்டா ஸ்டுடியோல நல்ல ஏசியில் இருந்தாரு. ஸோ நாங்க ஸ்பாட்ல மட்டும் பயங்கரமா இன்ஜுரிஸ் அது இது. ஆல்மோஸ்ட் 3 years அரவிந்த் என்னுடைய கோ ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து மொத்த ஃபேமிலி வந்து குந்தாப்புரை ஷிஃப்ட் பண்ணிட்டு இவன் ஒருத்தன் தான் வந்தா பெங்களா. ஸோ ஃபேமிலி இங்க இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன்ல மொத்த டீம் நம்ம வந்து அந்த சக்சஸ் நீங்க கொடுத்தது அது ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம யோசிச்சு அதை வந்து அதை இன்னும் அழகா பண்ணணும், இன்னும் எஃபர்ட் போடணும், அந்த மாதிரி தாட்டில் தான் நம்ம பண்ணோம். எங்களோட லால் சார் மிஸ்டர் மோகன்லால், Yes. when he received Dada Saheb Phalke award, you were one of the first actors who responded to that. நான் லாலேட்டனுடைய பெரிய ஃபேன், அதனால தான் நான் பண்ணேன் அவ்வளவுதான். ஸோ எனக்கு வந்து ஒரு கன்னட இண்டஸ்ட்ரியில எப்பவுமே எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் டாக்டர் ராஜ்குமார். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில எப்பவுமே லாலேட்டா வந்து பார்க்கும்போது எங்களுக்கு நம்ம ஊருக்கார மாதிரி தான் ஃபீல் ஆகும். என் மாமா ஒருத்தர் அப்படியே இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷனல் கனெக்ஷன் எங்களுக்கு. ஸோ அவரோட படம் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும். அது ஸோ ஹாப்பி அவருக்கு வந்து அந்த அவார்ட் வந்தது. ஸோ உடனே நான் இன்டர்நெட்ல பார்த்துக்கிட்டு டக்குன்னு சோஷியல் மீடியா டீமுக்கு ஃபோன் பண்ணிட்டு லாலேட்டனுக்கு இப்படி அவார்டு வந்துருக்கு டக்குன்னு போடுங்க. போட்டோல தேடிட்டு இருந்தேன். கொல்லூர் முகாமிக்கில வந்து லாலேட்டனை மீட் பண்ணிருந்தேன். இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் மூமெண்ட் எனக்கு. ஸோ அதனால போட்டேன், அவ்வளவுதான். സാർ ഇപ്പോ സിനിമയിൽ വന്നു കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ ജീവിതം മുഴുവൻ സിനിമയാവുന്നു എപ്പോഴും പറയുന്നേക്കാറുണ്ട്. അപ്പൊ 2022 സെപ്റ്റംബറിലാണ് കാന്താര ഫസ്റ്റ് റിലീസാണ്. ഇപ്പൊ 3 വർഷമായി. ഈ പേഴ്സണലി മെന്റലി ഫിസിക്കലി എത്രത്തോളം അറ്റാച്ച്ഡ് ആ കാന്താരയായിട്ട്? அது கேட்டீங்கன்னா நம்ம இமோஷனலி பிரேக் டவுன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து அவ்வளோ இமோஷனலி பிசிக்கலி மென்டலி லைக் இட் இஸ் லைக் 5 years ரைட். நான் வந்து மொத்த டீம் வந்து நான் இவர் எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் நைட்டு செகண்ட் லாக்டவுன்ல கூப்பிட்டு அரவிந்துக்கு மகா இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கிறது கூப்பிட்டேன். இவங்க எக்ஸைட் ஆயிட்டான். ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணேன், அவரும் எக்ஸைட் எல்லாரும் எக்ஸைட் ஆயிட்டாங்க. அங்கே ஃபோன்லயே ஆல்மோஸ்ட் ½ hour பேசணும், அர்த்த கண்டே முதல்ல மகா. ஸோ டிஸ்கஸ் பண்ணி அங்கேயே நான் இமீடியட்லி ஒரு வீடியோ கால் பண்ணிட்டு ஒரு லொகேஷன் போனேன். அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ட்ரீ ஃபாலிங் இடம். இதை பாரு இந்த இடத்துல இப்படி இப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்து எக்ஸைட் ஆனது மொத்தம் 5 years போச்சு அவருக்கு. ஸோ ஸோ எல்லாருக்குமே நாட் ஓன்லி மீ, எல்லாருக்குமே வந்து மொத்த ஃபேமிலியோட இப்போ எனக்கு என்னுடைய பசங்களை வந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த காந்தாரில் இருந்து அங்கேயே பிறந்து அங்கேயே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு ஜர்னி யாருமே பார்க்க முடியல. இந்த ஹோல் வேர்ல்டுக்கு வந்து நம்ம டிஸ்கனெக்டடா கம்ப்ளீட்லி வந்து காந்தார வேர்ல்டுக்குள்ள ஃபாரஸ்ட்குள்ள
அதான் அது சொல்லிட்டு இருந்தா லைட்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு ட்ரைபு வந்து சிட்டிக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாட்ல தான் இருக்கும் நம்ம எல்லாம். இப்போ அவ்வளோ டிஸ்கனெக்டட் ஃப்ரம் வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. ரொம்ப ஐ திங்க் இப்பவும் வந்து யாருக்குமே தூக்கம் இல்லை. நாங்க வந்து ஆல்மோஸ்ட் 3 months போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எல்லாருமே இவன் மட்டும் பெங்களா மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. வேற இண்டஸ்ட்ரியில எல்லாம் படம் பண்ணிட்டு இருக்கா ஹைதராபாத்ல இங்க எல்லாமே. நாங்க வந்து அரவிந்த் ஆகட்டும், சேட்டா ஆகட்டும், ராஜேட்டா, ரஜினிஷ் இப்போ ஸ்டுடியோல இருக்காங்க. அவரு எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நான் வரணும் இங்க ப்ரொமோஷனுக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஹோல் டீம் 48 hours அந்த மாதிரி எல்லாமே தூக்கம் எல்லாமே கண்டினியூஸ் ஒர்க் போயிட்டு. ஸோ மோஸ்ட்லி ஆஃப்டர் ரிலீஸ் எல்லாருமே 1 week 10 days அந்த மாதிரி வெறும் தூக்கம் தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நான் வந்து எல்லாரும் തൂങ്ങിടും മോസ്റ്റ്ലി. ഞങ്ങൾ മിസ് ചെയ്യുന്ന ഒരു റിഷബ് ഡയറക്ടർ ഉണ്ടല്ലോ, സാഹിബ് റഷാലി ചെയ്ത ക്രിക്ക് പാട്ടൊക്കെ ചെയ്ത ആ കൈൻഡ് ഓഫ് ഡയറക്ടറിന്റെ പ്ലാൻസ് ഉണ്ടോ ആഫ്റ്റർ? இந்த படம் வந்து ஆ கைண்ட் ஆஃப் டைரக்டர் தான் பண்ணுது, அதே டைரக்டர் தான் பண்ணுது. சேம் அந்த மாதிரி ஒரு எனக்கு அதான் பண்ண முடியும், அதான் பண்ண தெரியும் எனக்கு, அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்கேல்ல வந்ததுன்னா நான் வந்து சேஞ்ச் ஆக முடியாது. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு மேக் ஃபிலிம்ஸ் லைக் தட். சர்க்காரி வந்து எனக்கு ரொம்ப ஒரு இமோஷனலி கனெக்டடான ஒரு படம். இப்போ காந்தாரா வந்து நீங்க இவ்வளவு பெரிய ஹிட் பண்ணிட்டு அதுக்கு இன்னொரு பாட்டு வந்து அதோட ஸ்கிரிப்ட் இவ்வளவு ஒரு ஸ்கேல்ல வந்துருச்சு, அதை நம்ம பண்ணிட்டோம் ஓகே. ஆனா எனக்கு வந்து எப்பவுமே அந்த ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன ஸ்டோரி பத்தி சொல்லணும், அதான் எனக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ். സാർ ഈ സിനിമ കാണാൻ വരുന്നവര് മദ്യപിക്കാൻ പാടില്ല, നോൺ വെജ് കഴിക്കാൻ പാടില്ല എന്നൊരു അഭിപ്രായം വന്നിരുന്നു. ചേട്ടാ അത് ഒരു ഫേക്ക് ന്യൂஸா? அவனோ ஒருத்த போட்டது சோசியல் மீடியா, அதை பத்தி நேஷனல் வைட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது எதுக்கு போட்டன்னு தெரியல. அவனுக்கு யாரோ கேட்டாங்க டீம்ல, யாரா நீ என்னன்னு. அவன் ஒரு தனியா காந்தார பருவன்னு ஒரு பேஜ் போட்டு அதுல ஒரு டிசைன் என்ன காந்தார டிசைனை போட்டு வச்சிருக்கேன் வந்து, அதுல இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வந்து. அது எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இது நாங்க அதுக்கப்புறம் யார் இவன் என்ன பண்றாங்க அது வச்சுக்கிட்டு நிறைய பேர் மீட்டர் விட்டுட்டு இருக்காங்க எங்க சோசியல் மீடியால. அது சும்மா ஃபேக் நியூஸ். அது அப்படி யார் சொல்லுவாங்க? எப்பவுமே வந்து ஒரு மனுஷனுடைய அவனுடைய ஹேபிட் ஆகட்டும், அவனுடைய ஃபுட் ஆகட்டும், அவனுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அது வந்து யாருக்குமே கொஸ்டின் பண்ற இது கிடையாது, அதிகாரம் இல்லை அங்கே. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் சாய்ஸஸ். நாங்க யார் அதை கொஸ்டின் பண்றோம்? நீங்க இப்படி பண்ணாதான் அப்படின்னு யாரு? நாங்க படத்துல எல்லா எலிமெண்ட்ஸும் காமிக்கிறோம். ஒரு கடவுளை பத்தி எப்படி இருக்கோ அதுவும் நம்ம காமிக்கிறோம். ஒரு ட்ரைபல் ஒரு நேச்சர் வர்ஷிப்பிங் அது வந்து காமிக்கிறோம். பேசிக்கலி நாங்க வந்து இங்க பயாஸ்டா வந்து ஏதோ இப்படி அப்படின்னு சொல்றதுக்கு வரல. பிலிம் ஒரு ரைட்டர்ஸ் ஸ்டோரி டெல்லர்ஸ் ஆகிட்டு நாம எப்பவுமே அதை பயாஸ் ஆக கூடாது. நாங்க என்ன இருக்கு அதை காமிக்கணும். சோ அந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களுதான், நீங்க தான் சொல்லணும். அதுல என்ன நல்லது என்ன கெட்டது அது நீங்க சொல்லணும். சோ நான் எப்பவுமே அது வந்து இப்படி இருந்தா அப்படி நான் எப்பவுமே அது வந்து ஒத்திக்க மாட்டேன். அது ஒரு ஃபேக் நியூஸ். സാർ ഒരു ഫിക്ഷൻ മൂവിയിൽ മിത്താടി എന്ന് പറഞ്ഞാൽ അതൊരു ഡിഫറെന്റ് കോംബോയാണ്. അപ്പൊ അത് വളരെ ഡേഞ്ചറസ് ആയ കോംബോയാണ്. കാരണം ഓഡിയൻസ് എങ്ങനെ അത് എടുക്കും എന്നുള്ള ഒരു റിലീജിയൻസ് മിത്ത് എപ്പോഴും ഓഡിയൻസിന് കണക്ട് ചെയ്യുന്ന ഒരു സിനിമകളാണ്. അപ്പം ഇങ്ങനെ ഒരു സിനിമ കാന്താര പണ്ണ് ഓഡിയൻസ് വലിയ റെസ്പോൺസ് എടുത്തു. അപ്പം അങ്ങനെ ഒരു മിത്തോളജിക്കൽ ബിലീഫ് ഉള്ളപ്പോ ഇങ്ങനെ ഒരു സിനിമ ചെയ്യുമ്പോൾ എത്രത്തോളം റിസ്ക് ഉണ്ടായിരുന്നു മൈൻഡിൽ? டெஃபினெட்லி ரிஸ்க் இருக்கும். ஒரு மைத்தாலஜி கனெக்ஷன். நம்ம வந்து ஃபோக்லோர் பேசிக்கலி நான் வந்து ஃபோக்லோர் இந்த ட்ரைபல் வர்ஷிப்பிங், நம்ம நேச்சர் வர்ஷிப்பிங், மனுஷனுக்கும் நேச்சருக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட், இந்த மாதிரி சொல்லும் போது டெஃபினெட்லி ரிஸ்க். என்னன்னா ஸ்டோரியே வந்து கான்ஃபிளிக்ட் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். ஸோ அது வந்து நம்ம ஸ்மூத் ஆக்கணும். ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு ஸ்டோரியில வந்து அது நம்ம ஸ்மூத்தா கொண்டு வந்து நல்ல பேக்கேஜிங்ல ஸோ ஆடியன்ஸை வந்து என்டர்டைன் பண்ணிட்டு அவர் என்ஜாய் பண்ணணும். ஸோ அந்த 2.5 hours அவர் கொடுக்குற மணி டைம் எல்லாரும் வேல்யூ பண்ணிட்டு அவரை என்டர்டைன் பண்ணணும். சேம் டைம் ஒரு தாட் ப்ராசஸ் வேணும். அதில் நம்ம என்ன சொல்ல போயிருக்கோம் அது வந்து டெஃபினெட்லி இட் இஸ் அ டஃப் ஜாப். ஆனா ஒரு நல்ல டீம் இருந்தா அது வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிட்டு எல்லாருக்குமே. இப்போ நான் வந்து நம்ம டீம்ல நம்ம ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணோம்னா அங்கே ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். ஸோ ஒரு 15 times மோஸ்ட்லி அரவிந்துக்கு, பிரகதி பொண்டாட்டிக்கு, நம்ம ப்ரொடியூசருக்கு, எல்லாருக்குமே நானும் என்னுடைய ரைட்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கும், நரேஷன் கொடுத்துட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டா அந்த கொஸ்டின்ல வந்து எங்களுக்கு ஆன்சர் இல்லைன்னா அது ஒரு சால்வ் ஆகலைன்னு தான் ஒரு இது வரும். அந்த மாதிரி நம்ம எப்பவுமே வந்து அப்ரோச் அப்படியே இருக்கும். தேங்க்யூ. അപ്പൊ ലേറ്റസ്റ്റ് റിലീസ് ആയത് ലോകയാണ്, ഇൻഡസ്ട്രി ആയിരുന്നു. അപ്പൊ കാന്താരയില് ശരിക്കും പറഞ്ഞ വോൾട്ട് ടുഗദർ ഒരു ഡിഫറെന്റ് വേൾഡ് ബിൽഡ് ചെയ്യാം. ശരിക്കും അതിന്റെ ഒരു പ്രഷർ എന്തായിരുന്നു?
ആക്ച്വലി കാന്താര സ്റ്റാർട്ട് ചെയ്തതിനു ശേഷമാണ് ലോക സ്റ്റാർട്ട് ചെയ്തത്. ലോക ഒരു 6 മാസത്തെ ഓർക്കും, കാന്താര ഓൾമോസ്റ്റ് 3 years ഒക്കെ. കാന്താര എനിക്ക് ഫസ്റ്റ് കാന്താര ഇതിന്റെ നരേഷൻ വരുന്നതിനേക്കാളും മുമ്പ് സാർ കൊണ്ടുപോയിട്ട് സാറിന്റെ നാട് മൊത്തത്തിലൊന്ന് കാണിച്ചു തന്നു. എന്താണ് ഇവിടേക്കാണ് നമ്മുടെ പരിപാടി നടക്കേണ്ടത്, അപ്പൊ എന്താണ് ഈ ഏരിയ എന്നുള്ളത്. അതിനുശേഷം വെരി സ്ലോലിയാണ് നമ്മൾ ഓരോന്നോരോന്നോരോന്നായിട്ട് എടുത്തു പോന്നിരിക്കുന്നത്. എന്ന് വെച്ചാൽ ഇത് വളരെ നാച്ചുറലായിട്ട് കണക്റ്റഡ് ആയിട്ടുള്ള ഒരു പരിപാടിയാണ്. അപ്പൊ അതെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ റിസ്ക് ആണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ റിസ്ക് ആണ്. റിസ്ക് എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ വില്ലേജിൽ ഇത്രയും കാര്യങ്ങൾ എത്തിക്കുക, ആൾക്കാർ അങ്ങനെയുള്ള പരിപാടികളൊക്കെയാണ് ഏറ്റവും മെയിൻ ആയിട്ടുള്ള റിസ്ക്. അല്ലാതെ ബാക്കി നമ്മൾ ഭയങ്കര ഇഷ്ടം കൊണ്ട് ചെയ്യുന്ന കാര്യങ്ങളല്ലേ. അപ്പൊ അതുകൊണ്ട് അത്ര ഒരു ഫീൽ ചെയ്യില്ല. സാർ അതുപോലെ സാർ ഒരു നമ്മളൊരു സ്ഥലത്ത് നിന്ന് കഴിഞ്ഞാല് ഇപ്പം കണ്ടിന്യൂസ് ഒരു സ്ഥലത്ത് തന്നെ നിൽക്കുമ്പോൾ അവിടുത്തെ അറ്റ്മോസ്ഫിയറുമായിട്ട് നമ്മൾ സെറ്റ് ആവും. ചിലപ്പം അവിടുത്തെ പ്രശ്നങ്ങളുമായിട്ട് നമ്മൾ ഓട്ടോമാറ്റിക്കലി സിങ്ക് ആയി കഴിയുമ്പോൾ ചിലപ്പോൾ അതിൽ നിന്ന് വെളിയിൽ വരാനായിട്ട് കുറച്ച് ടൈം പീരീഡ് എടുക്കും. കാന്താര ഈ പ്രൊഡക്ഷൻ സമയത്ത് ഏതാണ്ട് 5 വർഷം സമയം എടുത്തു നമുക്കിന്ന് ഇതായി വരാൻ തന്നെ. കുറെ ഇഷ്യൂസ് ആയിട്ട് ഇടയ്ക്കൊക്കെ നടന്നായിരുന്നു. അപ്പൊ ആസ് എ ക്യാമറമാൻ ഇത് ആ സെറ്റ് തന്നെ ഇങ്ങനെ വർക്ക് ചെയ്യുന്ന സമയത്ത് എപ്പോഴും നല്ല പ്രഷർ ഫീൽ ചെയ്തിരുന്നത്. ഞാനതിന്റെ ക്യാമറമാനല്ല. അല്ല ഐ മീൻ ചെയ്യുന്ന സമയത്ത് No, he was just asking about a lot of incidents that has happened in the set. So, have you felt the pressure as a DOP? What was your pressure, or what were you going through while this film was in the making? Even in the first part and even in this part, Kantara, like how it is on screen, even on set, it is a mysterious world. So more than 60% of a movie usually is in the night, and we are shooting in very dense forest, remote forest, where nobody has been before. It's usually connected to forests and places like that. So because of that, every day we will be seeing incidents on set. And during Kantara 1, it was all a shock and it was little scary. But after doing that, now we have gotten used to it. So we are prepared, we are better prepared. And how many other instances you see in the movie, similarly, they keep happening on set. Maybe after the movie we can talk about all those. But like I said, we had a great support system with us. We had a great team. That was our biggest strength. Our costume designer Pragati Shetty and Banglan and the whole team, we always travel together. This is the kind of movie where all departments travel together always, so that all the whatever challenges we had on set, we all faced together. That was our biggest strength. Sir, when we speak our own stories, that the indigenous stories, when we speak about the local happenings, legends, it turns to be international. So Kantara 1 had that kind of a connect, the first part. So that made it universal. What is the one thing that you believe that Kantara 2 will get connected to this universal audience? It is the same word. இது முன்னாடி இதுக்கு முன்பு என்ன நடந்தது அப்படிதான் நம்ம வந்து சொல்ல போயிட்டு இருக்கோம். ஆனா தீம் சேம் தானே. காந்தார வேர்டு தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதை தவிர அதை விட்டு வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த வேர்ட்ல வந்து உங்களை வந்து என்னெல்லாம் சொல்ல போறோம், எதை பத்தி நம்ம படம் பேசுது, ஒரு டெஃபினெட்லி டாக் அபவுட் த ட்ரைப்ஸ். அந்த ட்ரைபை பத்தி அவரு என்ன 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 இருந்தாங்க அதை நம்ம பேசுவோம், இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த மிஸ்ட்ரி இருக்கும். நீங்க காந்தாரில் என்னென்ன ரசிச்சீங்க நீங்க, அது இன்னும் அழகா இன்னும் இதுல வந்துடும். ஆனா வந்து when something becomes local, it becomes exactly. So இது வந்து இன்னைக்கு நான் ஒரு உத்தரகாண்ட்ல இருந்து ஒரு ஜர்னலிஸ்ட் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதை யோசிக்க போயிட்டு அதை மறந்துட்டேன். நான் வந்து அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உத்தரகாண்ட் அந்த அந்த நினைத்தால் அந்த இடத்துல எல்லாமே வந்து சிமிலர் கல்ச்சர் இருக்குன்னு நாங்க என்ன நினைச்சோம். இப்போ வந்து கேரளால வந்து தையம் இருக்கு, நம்ம கோஸ்டல் கர்நாடகால மங்களூர் குந்தாப்பூர் அந்த இடத்துல எல்லாமே பூத தெய்வ கோலம் இருக்கு அப்படின்னு ஒரு நம்ம நினைச்சோம். ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா ஸ்டேட்லயும். இப்போ நீங்க தமிழ்நாடு போனீங்கன்னா இந்த காவல் தெய்வம் இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கும், கிராம தெய்வம் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ நம்ம ரூட்ல இருக்குது.
சோ நான் வந்து எனக்கு வந்து நான் என்ன நினைச்சேன், இந்தியால வந்து எல்லா கிராமத்துல எல்லா ஊர்லயும் இது இருக்கும் அப்படின்னு தான் இருந்தது. எனக்கு என்னன்னா நான் கொஞ்சம் சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் எப்படி எப்படி அதை பாக்குறாங்க. பேசிக்கலி நாங்க இப்பதானே இந்த சிட்டில இருக்கோம். அதான் நம்ம முழுத்துல எல்லாருமே ஆதியில வந்து நாங்க எல்லாருமே ட்ரைப் தானே. இந்த ஃபாரஸ்ட் இல்லைன்னா ரிவர், ரெண்டு இடத்துல இருந்து சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. சோ அங்கிருந்து வர முடியுங்க. சோ ஆனா எனக்கு என்னன்னா இது குளோபலி ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு எலிமெண்ட் என்ன எனக்கு ட்ரிகர் பண்ணிடுச்சுன்னா, நான் ஒரு தடவை வாஷிங்டன் சியாட்டில் போகும்போது அங்க ஒரு கன்னடா சங்கம் வந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தது கூப்பிட்டாங்க இங்க. அப்ப அங்க இருக்கிற வாஷிங்டனுடைய சியாட்டில் செனட் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் படம் பார்த்திருக்காரு. நான் காந்தாரா பார்த்திருக்கேன், கன்னடால வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் நான் படம் பார்த்தேன். உங்க பிரச்சனை மட்டும் கிடையாது, உங்க ஊர்ல நடக்கிற ஸ்டோரி மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லயும் வந்து யுஎஸ்லயும் வந்து இந்த இஷ்யூ இருக்கு. இப்ப நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கும் லா மேக்கர்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனையை பத்தி அவர் பேசினார் என்கிட்ட. ஸ்டேஜ்லயும் சில விஷயத்த சொன்னார் அவர். சோ அங்க வந்து அவரு ட்ரைபல் வர்ஷிப் எங்க இருக்கு, நாங்க என்ன நம்புறோம் என்ன ஃபாலோ பண்றோம் அதே மாதிரி அங்கேயும் இருக்கு. சோ உலகப்பூர வந்து அந்த மாதிரி விஷயத்த இருக்கும், ஆனா நம்ம சொல்லல, அவ்வளவுதான். இப்ப வந்து த்ரூ ஃபோக்லோர் அதை வச்சு த்ரூ சினிமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவு. சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நான் சொன்னது அதான், மோர் ரீஜனல் இஸ் மோர் யூனிவர்சல் அப்படின்னு. நம்ம ரீஜனல் ரூட்டட் என்ன நம்ம சொல்றோம், நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்லயும் அதே இமோஷன்ஸ் இருக்கும், எங்க வீட்லயும் அதே இமோஷன்ஸ் இருக்கும். சோ தி கோர் இமோஷன்ஸ் ஆர் சேம். இப்ப ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வந்துச்சுன்னா உடனே அதோட கிளைமேக்ஸ், அதோட ஒரு எண்ட் வேர்டிக்டா சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, மனிதனால இயற்கையை எக்காரண கொண்டும் ஓவர் கம் பண்ண முடியாதுன்னு. நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ஆன் த டாப் அண்ட் சுப்பீரியர். சோ காந்தாரா அந்த மாதிரி ஒரு இடத்தை டச் பண்ணுறா இந்த பாட்டு. ஓவரால் வந்து நமக்கு தாண்டி இன்னொரு தெய்வ சக்தி இருக்கு, ஒரு 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 ஸ்பிரிட் மாதிரி, ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் காந்தாரில். டெஃபினெட்லி நம்புறோம். எப்படின்னு இப்போ வந்து நம்புறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்பாத ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஒரு குழந்தை வந்து அப்பனை நம்புவோம், அவனுக்கு மேல இருக்கிற ஒரு அப்பான்னு அவன் எல்லாமே தெரியும், ஈஸி சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரிதான் வந்து நமக்கு மேல ஒரு எனர்ஜி இருக்கு, அது வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படி ஒரு தாட் எப்பவுமே இருக்கும் எங்களுக்கு. நாங்க சின்ன வயசுல அதே நம்பிதான் வரும். சோ டெஃபினெட்லி அதை பத்தி பேசுவோம் படத்துல. ஆனா இந்த படம் இப்போ ஏத்திஸ்ட் செக்குலர் அந்த மாதிரி ஆளுங்களும் பார்த்திருப்பீங்க இல்ல, அவங்க அப்போ அவருக்கும் மேட்டர் வச்சிருக்கோம் நம்ம. சோ அவரும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்புறாங்களே, இது நம்மளன்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்புவாங்க. சோ அந்த நம்பிக்கை ஒரு வருஷம் இருக்காது, ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி கிரியேட்டிவ் பயம் இருந்ததா? இப்ப கடவுளை நம்பாதவங்க இதை எப்படி பாப்பீங்க? நான் வந்து என்ன நினைச்சு நான் நம்புறேன், நான் கும்பிடுறேன், நான் ஃபாலோ பண்றேன், அது வர்ஷிப் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்பணும், நான் நம்பினதா அந்த கண்டென்ட் மேல உங்களுக்கும் நம்பிக்கை வரும். இல்லைன்னா நானே வந்து கான்பிடன்ஸ் இல்லாம நம்பாத ஒரு விஷயத்த வந்து ஒரு பொய் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும், அந்த மாதிரி ஆயிடும். நான் நம்புறதுனாலதான் நான் பண்றேன். சோ நான் வந்து அவ்வளவு யோசிக்க மாட்டேன். சோ நான் நம்பிட்டேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு தாட் வந்துருச்சு, ஓகே, அது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டெக்னீஷியன்ஸ் கிட்ட, நம்ம டீம் கிட்ட எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். எல்லாருக்கும் எக்ஸைட் ஆயிடுச்சுன்னா படம் பண்ணிடுவோம். நாங்க வந்து பயாஸ்டா இது இப்படி அது இப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நாங்க வந்து இருக்கிற விஷயத்த வந்து இப்படி காமிக்கிறோம். சோ அதுல யாருக்கு நல்லது என்ன கிடைக்கும் அதை எடுத்துருவாங்க, யாருக்கு பிடிக்கும் அவரை எடுத்துருவாங்க. அதான் தாட் இருக்கு எப்பவுமே. காந்தாரா 1க்காக நீங்க மென்டலியும் பிசிக்கலியும் ரொம்ப ட்ரெயின் பண்ணீங்க. நீங்க நான்வெஜ் எதுவும் சாப்பிடல, செருப்பு போடல. அது எல்லா டைம்ல கிடையாது, அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ண டைம்ல மட்டும் தான். அந்த சீக்வன்ஸ் கோலா சீக்வன்ஸ் ஷூட் பண்ண டைம்ல மட்டும் அது மறுபடியும் அதுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ. ஓகேவா? சோ தெரியல. சோ நான் வந்து அது பண்ணும்போது நான் பண்ணாத ஒரு விஷயம். சோ அது பண்ணும்போது நான் உள்ளுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி வேணும் எனக்கு. சோ எனக்கு எதுவுமே கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. நான் வந்து ரொம்ப ரொம்ப நம்புற ஒரு தெய்வம். சோ அதனாலதான் நான் வந்து அந்த டைம்ல மட்டும் நான் வந்து எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, நாங்க வந்து படமா அது வந்து ட்ரீட் பண்ணல. நார்மலி ஷூட் பண்ணும்போது என்ன எல்லாரும் இருப்பாங்க, ஒரு 1000 பேர் இருப்பாங்க, எல்லா இடத்துல எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம இது வந்து நம்ம அந்த சீக்வன்சஸ் வந்து நம்ம ரொம்ப ஏதோ ஒரு நார்மல் ஷூட்டிங் மாதிரி நம்ம பண்ணல. யூ ஹவ் டேக்கன் எவ்ரி கேர் பிகாஸ் நான் நம்புறேன், ஐ பிலீவ் இன் இட். சோ அதுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது இருக்காங்க, அவரெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அப்படிதான் இருந்தது எனக்கு. ஓகேவா? சோ அது வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா நான் பண்ணுவேன் எப்பவுமே. அது எனக்காக எனக்கு உள்ள ஒரு சமாதானத்துக்காக நான் பண்ணுவேன். ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்தது சார், நீங்க ஒரு தீவிரமான பக்தன் அந்த மாதிரி. டெஃபினெட்லி நான் ஒரு தீவிரமான பக்தன் தான். அந்த தீவிரம் வந்து வேற மாதிரி தீவிரத்துக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. நான் ஒரு பக்தன், நான் நம்புறேன், அதான் என்னுடைய அதுல தப்பு என்ன இருக்கு?
நான் வந்து உங்களுடைய நம்பிக்கை பத்தி நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். அது உங்களுடைய நம்பிக்கை, அதுவும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். என்னுடைய நம்பிக்கையை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். So that's it. I think with that would be the last question. എന്നിട്ട് നമുക്കൊരു ഫോട്ടോ എടുത്ത് വൈൻഡ് ചെയ്യാം. സോ സർ, ചേട്ടാ പൊളിറ്റിക്സ് എങ്ക ഇല്ല, പണത്തെ പറ്റി പേസും. അതല്ല, അന്ത പൊളിറ്റിക്സ് അല്ലേ. അപ്പൊ ഒരു അതായത് മെജോറിറ്റി എപ്പോഴും മൈനോറിറ്റിയെ സപ്രസ് ചെയ്യും എന്നൊരു പൊളിറ്റിക്സ് അതിനകത്തോട് കാണിക്കുന്നുണ്ട്. ഇപ്പം കാന്താര ഇന്നത്തെ സൊസൈറ്റിയിൽ അത് റിഫ്ലക്ട് ചെയ്യുന്നുണ്ട്. മെജോറിറ്റി ഇപ്പോഴും മൈനോറിറ്റി സപ്രസ് ചെയ്യപ്പെടുന്നുണ്ടെന്ന ഒരു സാധനം அப்படி காமிக்கல. நாங்க வந்து ஐ திங்க் அங்க அந்த பிரச்சனை வந்து அந்த இஷ்யூஸ் வந்து எல்லா ஊர்லயும் இருக்கு. நான் ஊர்ல எல்லாம் பார்த்துதான். இப்போ அதுல வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல. ஸோ பேசிக்கலி ரிஃப்ட் பிட்வீன் தட் டூ திங்ஸ். அண்ட் அந்த என்னது வில்லனோட ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன இருக்கு, அந்த ராஜா ஃபேமிலிக்கு என்னென்ன இருந்தது, இந்த ட்ரைப்ஸ்க்கு அந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு என்னென்ன இருக்கு, அந்த நடுவில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் தான். அதோட வேற விஷயத்தை பத்தி நிறைய பேசிருக்கு நம்ம வந்து. ஓகே, அந்த ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி நம்ம பேசிருக்கோம். அது வந்து சொசைட்டில இருக்கிற பிரச்சனை தான். சோ ஆனா வந்து அதுல எதுவும் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கல நாங்க. தெய்வத்துக்கு முன்னாடி எல்லாமே ஈக்குவல். சோ அப்போ கொஸ்டின் பண்ணுவாங்க, என்னன்னா இது நீங்க இப்படி பண்ணீங்க, கவர்மெண்ட் அப்படி பண்ணது இப்படி பண்ணாதுன்னு. நான் என்ன சொல்ல போறேன்னு, இப்படி பண்ணா பெட்டர் தானே, நல்லா இருக்குதானே. சோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் நம்ம போலாம். அதை பார்த்து நிறைய ஆபீசர்ஸ் என்கிட்ட பேசினாரு. அவருடைய அப்ரோச் சேஞ்ச் ஆயிருக்கு. ஊருக்காரர் என்கிட்ட பேசிருக்காரு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லி பார்த்தாங்கன்னு நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு பேசுவார். ஸோ சேம் டைம் ஊர்க்காரர் வந்து இல்ல இவரும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இப்போ ஒரு அதை பார்த்து தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகல இல்லைங்களா, அந்த மாதிரி தாட் தான்.